இன்னைக்கு நாம 2023 ரிலீஸ் ஆன விதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வித்தியாசமான படம் பார்க்க போறோம். இந்த படத்துல ஒரு பேனா இருக்கு. அந்த பேனாவை யாரெல்லாம் யூஸ் பண்ணி எழுதுறாங்களோ அவங்க உடனே இறந்து போறாங்க. இப்படி ஆகிறதுக்கு என்ன காரணம், அந்த பேனால என்ன மர்மம் இருக்கு, இந்த பேனாவால ஹீரோவுடைய வாழ்க்கையில வந்த பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரி வாங்க இந்த படத்தை டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னமும் இன்ஸ்டால ஃபாலோ பண்ணல அப்படின்னு ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. முக்கியமா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோவை போலீஸ் ஸ்டேஷன்ல கட்டி வச்சு பொலன்னு பொழக்கிறாங்க. எதுக்காக அவங்கள கொலை பண்ண, உண்மையை சொல்லு அப்படின்னும் போது நான் கொலை பண்ணல சார், நான் ஒன்னும் பண்ணல, அவங்க எப்படி இறந்து போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்றாரு. வெளியே நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி பதட்டமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி சில வாரங்களுக்கு முன்னாடி என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ கிராமத்துல இருந்து வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹைதராபாத் வந்திருக்காரு. மனுஷன் எப்பயுமே கையோட ஒரு ஆடியோ பிளேயர் வச்சுக்கிட்டே சுத்திக்கிட்டு இருப்பாரு. அதுல பாட்டு கேட்டுக்கிட்டே பஸ்ல இருந்து இறங்கி அம்மாக்கு கால் பண்றாரு. அம்மா நான் சேஃபா வந்துட்டேன், நீங்க சாப்பிடுங்க, உடம்ப பாத்துக்கோங்க, எதுவா இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுங்க அப்படின்னும் போது சரிப்பா நீயும் உடம்ப பாத்துக்கோ, அங்கதான் உன்னுடைய அத்தை பொண்ணு இருக்கா, அவ உன்னை கவனிச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோ இங்கேயோ படுத்து தூங்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் தான் வந்து தண்ணி ஊத்தி எழுப்புறாங்க. நீ இங்க வந்தது படுத்து தூங்குறதுக்கு கிடையாது, ஒழுங்கா வேலை பார்த்து அம்மாக்கு பணம் அனுப்பு, எக்கச்சக்கமா கடன் இருக்கு, போன் பண்ணா எடுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது போனு சைலண்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஆமா சைலண்ட்ல தானா போயிருக்கும், சீக்கிரம் எந்திரிச்சு வேலைக்கு கிளம்பு, எங்க வேலைக்கு போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இங்க யாரோ வீரையா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரா, அவருடைய ரைஸ் மில்லுக்கு தான் மூட்டை தூக்குற வேலைக்கு போக போறேன் அப்படின்னு சொல்லும் போது சரி பார்த்து போயிட்டு வா, ஏதாவது வேணும் அப்படின்னா எனக்கு கால் பண்ணு, இந்த காசை பாக்கெட்ல வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பி வேலைக்கு போறாங்க. நம்ம ஹீரோ கிளம்பிட்டே இருக்கும் போது மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு ரூம்மேட் உள்ளுக்குள்ள வரான். இந்த ரூம்ல மொத்தமா 4 பேர் தங்கியிருப்பாங்க நம்ம ஹீரோவோட சேர்த்து. மனோஜ் வந்து நம்ம ஹீரோ கிட்ட நீ தான் புதுசா வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமா அப்படின்னு சொல்றாரு. வேலை கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கண்டிப்பா கிடைக்கும் தான் நினைக்கிறேன், வீரையா காரு ரொம்ப நல்ல மனுஷன், கண்டிப்பா உனக்கு வேலை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பி அந்த ரைஸ் மில்லுக்கும் போறாங்க. நம்ம ஹீரோ போயிட்டு வீரையாவுடைய தம்பியை பாக்குறாரு. இவரு தான் இந்த ரைஸ் மில்லையே கவனிச்சுக்கிறாரு போல. முக்கியமா நம்ம ஹீரோக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோவுடைய ரூம்மேட் பேரு ராஜு, அவரு தான் ரெக்கமெண்ட் பண்ணி வேலைக்கே கூட்டிட்டு வந்திருப்பாரு. ஒரு நாளைக்கு 200 மூட்டை தூக்கணும், 200 மூட்டை தூக்குனா 500 ரூபாய் காசு கிடைக்கும் அப்படின்னும் போது ஓகேயா அப்படின்னு சொல்றாரு. இப்படி இவங்க பேசிட்டே இருக்கும் போது ஒருத்தன் டீயை கொண்டு வரான். டீயை கொண்டு வந்து பெராக்கு பாத்துக்கிட்டே வந்து கீழே ஊத்திடுறான். அட பாவி, அநியாயமா பெண்ணு மேல டீயை ஊத்திட்டியே, இந்த பெண்ணுடைய பிரைஸ் 40,000 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறான். திட்டி அங்க இருந்து அமுச்சு விட்டுறான். இந்த எல்லா விஷயத்தையுமே நம்ம ஹீரோ குறுகுறுன்னு பாத்துட்டே இருக்காரு. என்னையா இங்கே குறுகுறுன்னு பாத்துட்டு இருக்க, போயிட்டு வேலையை பாரு, அப்பதான் காசு அப்படின்னும் போது ஹீரோ உள்ளுக்குள்ள போயிட்டு வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. இந்த பக்கம் அப்படியே அந்த வீரையாவை காமிக்கிறாங்க. அவர் வந்து இறங்குறாரு. நம்ம ராஜு தான் போயிட்டு கதவெல்லாம் ஓபன் பண்ணி விட்டு உங்களை பார்க்க எம்எல்ஏ வந்திருக்காரு அப்படின்னும் போது வீரையாவும் உள்ளுக்குள்ள போறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அவங்க ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. கூட இருக்க ஃப்ரெண்டு நம்ம ஹீரோயின் கிட்ட யார் அந்த பையன் புதுசா வந்திருக்கான், உன்னுடைய பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவன் என் பாய் ஃப்ரெண்ட்லாம் கிடையாது, என்னுடைய சொந்தக்கார பையன் மாமா, அவன் எனக்கு ரொம்ப பிடிக்கும், சின்ன வயசுல இருந்து எனக்கு அவனை பிடிக்கும், அவனுக்கு என்ன பிடிக்கும், இது வரைக்கும் அவன் எனக்கு ப்ரப்போஸே பண்ணது கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த பக்கம் அப்படியே ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ மூட்டெல்லாம் தூக்கிட்டு போயிட்டே இருக்கும் போது அங்க ஒரு பொண்ணு குறுக்கால வரா. தெரியாம நம்ம ஹீரோ அந்த பொண்ணுடைய கால்லயே மூட்டையை போட்டுறாரு. அந்த பொண்ணு பேனு வீர்னு கத்தி அழுக ஆரம்பிக்கிறா. இந்த விஷயத்த தம்பிக்காரன் பார்த்துட்டு நேரா ஓடி வந்து நம்ம ஹீரோடைய காதாமட்லயே 4 அறை விட்டு உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, ஒழுங்கா வேலை பார்க்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வெளியே தரத்த நம்ம ஹீரோ அழுதுகிட்டே போயிட்டு ஹீரோயினை பாக்குறாரு. அவங்க மடியில படுத்துக்கிட்டே அழுகிறாரு. நான் இதுக்கப்புறம் அங்க போக மாட்டேன், அங்க என்ன அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுகும் போது இங்க பாரு, நீ தான் வேலை பார்க்கும் போது கொஞ்சம் பார்த்து வேலை பார்க்கணும், அவங்க காலில் விழுந்துருச்சு அப்படின்னும் போது அங்க இருக்கவங்க கோவப்பட்டு அடிக்க தான் செய்வாங்க, வேலை பார்க்குற இடத்துல நமக்கு நிறைய பிரச்சனை வரும், எல்லாமே நம்ம சகிச்சுக்கிட்டு தான் வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி இந்த பக்கம் ரைஸ் மில்ல காமிக்கிறாங்க. அந்த வீரையா வந்து என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அந்த பைத்தியக்கார பையன் மூட்டையை தூக்கின்னு வந்து லட்சுமியோடைய காலில் போட்டான், அதான் நான் அவனை அடிச்சு வெளியே அமுச்சு விட்டேன் அப்படின்னும் போது ராஜு இருக்காரு பாத்தீங்களா, அவரு வீரையா கிட்ட போயிட்டு பேசுறாரு. ஆனா அந்த பையன் பாவம்னா, அந்த பையனுக்கு ஒண்ணுமே தெரியாது, இந்த ஒரு வாட்டி மட்டும் மன்னிச்சிருங்க, நான் அவனை இதுக்கப்புறம் ஒழுங்கா பார்த்து வேலை பார்க்க சொல்றேன் அப்படின்னும் போது சரி ஓகே போயிட்டு அவனை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோயினுடைய மேனேஜரை காமிக்கிறாங்க. இந்த ஆளு டிஃபன் பாக்ஸ் ஓபன் பண்ணி மோப்பம் முடிச்சுக்கிட்டு இருப்பான். நம்ம ஹீரோயின் இன்னைக்கு பெர்மிஷன் கேட்கலாம், ஆஃப் டே லீவ் போட்டு ஹீரோ கூட சுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கதை ஓபன் பண்ணா மேல இருந்து 10 ரூபாய் காயின் ஒழுகுது. நம்ம ஹீரோயின் பாக்குறாங்க, அதை கொண்டு வந்து மேல வைக்கலாம் அப்படின்னு
சொல்லிட்டு கீழே குனியும் போது ஏதாவது தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு இவன் எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கான். இவன் சரியான காஜி கோபாலா இருப்பான் போல மக்களே. நம்ம ஹீரோயின் காயினை கொண்டு வந்து மேல வச்சுட்டு இன்னைக்கு எனக்கு உடம்பு சரியில்லை, ஒரு ஹாஃப் டே லீவ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, எடுத்துக்கோமா, உனக்கு எவ்வளவு வேணா லீவ் எடுத்துக்கோ, காசு வேணும் அப்படின்னா கூட நீ என்கிட்ட வந்து கேட்கலாம், நான் வேணும் வேற ஆளு கிடையாது, நம்ம எல்லாருமே ஒரே குடும்பம் அப்படின்னும் போது, இல்ல சார் பரவாயில்ல நான் கிளம்புறேன் அப்படின்னும் போது, போகும்போது காயத்ரியை வர சொல்லிட்டு போமா அப்படின்னு சொல்றாரு. ஹீரோயினும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. இப்ப இவர் மறுபடியும் அந்த 10 ரூபா காயினை கொண்டுட்டு போயிட்டு அங்க இருக்க கதவுக்கு மேல வச்சுட்டு வராரு. இன்னொரு பொண்ணு வரா பாத்தீங்களா, அந்த பொண்ணு கதவை திறக்கும் போதும் காயினு கீழே விழும். ஏதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இவன் வாயை தொங்க போட்டுட்டு எட்டி பார்த்துட்டு இருப்பான் போல. இப்ப அப்படியே ஹீரோயின் வெளியே போயிட்டு இன்னைக்கு எனக்கு லீவு, வா உன்னை வெளியே கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோ கொஞ்சம் சோகமா இருக்காரு பாத்தீங்களா, அவரை எப்படியாச்சும் சமாதானப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹைதராபாத் முழுக்க சுத்த ஆரம்பிக்கிறாங்க. அன்னைக்கு டேவே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா போகுது. அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து வந்துட்டே இருக்கும் போது நம்ம ஹீரோயினுக்கு செமையா வயிறு வலிக்க ஆரம்பிக்குது. சூர்யா எனக்கு வயிறு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கத்த நம்ம ஹீரோயினை கொண்டுட்டு போயிட்டு பக்கத்துல இருக்க ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்றாரு. அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு கிட்னில என்னமோ ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்கான், எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கிட்னியை மாத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன டாக்டர் சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஆமா அவங்க ரொம்பவே கிரிட்டிக்கலான ஸ்டேஜ்ல இருக்காங்க, நான் லிஸ்ட்ல போட்டு விடுறேன், லிஸ்ட்ல இவங்களுடைய பேரு 3வது இடத்துல வரப்போகுது அப்படின்னு சொல்லும் போது, இவங்களுக்கு அந்த ஆபரேஷன் பண்ண எவ்வளவு செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, முதல்ல டயாலிசிஸ் பண்ணும், அதுக்கு மாசத்துக்கு ஒரு 5000 செலவாகும், மொத்தமா ஆபரேஷன் பண்ணும்போது ஒரு 6 லட்சம் வரையும் செலவாக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்ல, 6 லட்சமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வாய பொளக்குறாரு. இப்ப அப்படியே சீன் கட்டாது. நம்ம ஹீரோயினை கொண்டுட்டு போயிட்டு வீட்டுல விட்டு அவரும் கிளம்பி ரூமுக்கு வராரு. அப்ப அந்த ராஜு வந்து ஹீரோ கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. டே என்ன விஷயம் தான்டா ஆச்சு, ஏன்டா அங்கிருந்து கோச்சிக்கிட்டு போயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இல்லனா நான் தெரியாம தான் அந்த பொண்ணு மேல பேக போட்டேன், நான் வேண்முத்துக்குனே போடல, அதுவும் நான் அந்த பொண்ணு கிட்ட மன்னிப்பு கேட்டேன், ஆனா அந்த அண்ணா வந்து என்ன போட்டு செமையா அடிச்சிட்டாரு, என்னால தாங்க முடியல, அதான் நான் அங்கிருந்து போயிட்டேன் அப்படின்னும் போது, வேலை டைம்ல இந்த மாதிரிலாம் நடக்கும், நம்ம எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், நான் வீரையாகாரு கிட்ட பேசிட்டேன், நீ ஒன்னும் கவலைப்படாத, நீ திரும்பி வேலைக்கு வர முடியும், அந்த மனுஷன் ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன், தெய்வத்துக்கு சமம் அப்படின்ற மாதிரிலாம் பேசும்போது அங்க இன்னொருத்தர் இருப்பாரு சிண்டு அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாண்டா வீரையாகாரு தங்கம் வயிறும் சாமி அப்படின்னு சொல்லிட்டு என்ன வேணா சொல்லு, அந்த ஆளு முன்னாடி உங்ககிட்ட நடிச்சுக்கிட்டு இருக்காரு, உங்களை விட்டா வேலை செய்ய ஆள் கிடைக்காது அப்படின்றதுக்காக கிடையாது, நீங்க தான் காசு கம்மியா செய்வீங்க, அதனாலதான் நீங்க ஏதாவது தப்பு பண்ண அடிச்சுட்டு கூட திருப்பி வேலைக்கு கூப்பிட்டுக்கிறாரு அப்படின்னும் போது, நீ ஐயாவை பத்தி தப்பா பேசாத அப்படின்னு சொல்லிட்டு ராஜு சண்டைக்கு வராரு. போடா டேய் போடா அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்க ராஜுவும் கோச்சிக்கிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. நம்ம ஹீரோ போயிட்டு ஏன்னா அப்படி பேசிட்டீங்க, அவனே பாவனா அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ என்னடா அவனுக்கு வக்காலத்து வாங்குற அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு நோட் எடுத்து எழுத ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஹீரோடைய பாக்கெட்ல ஒரு பேனா இருக்கும், எழுத படிக்க தெரியாத உனக்கு எதுக்குடா பேனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேனாவை எடுத்து எழுத ஆரம்பிக்கிறாரு. இந்த பேனாவை நான் எழுத வச்சில்ல, சேல் பண்ண வச்சிருக்கேன், ஒரு 30-40 ரூபாய்க்கு போகுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது சிண்டு பயங்கரமா சிரிக்கிறாரு. ஒரு பேனா எப்படிடா அவ்வளவு ரேட்டுக்கு போகும், ஒழுங்கா வாய முடிட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு எழுதி முடிச்சுட்டு அவர் அங்கிருந்து கிளம்புறாரு. இந்த பேனாவை வீரையாவுடைய தம்பி வச்சிருந்திருப்பாரு, நம்ம ஹீரோ ஆட்டையை போட்டு கொண்டு வந்துட்டாரு போல. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது, ரைஸ் மில்ல காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வேலையை முடிச்சுட்டு அந்த தம்பிக்காரன் கிட்ட காசு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இந்த தம்பிக்காரனுக்கு நம்ம ஹீரோவை பத்தி எல்லாமே தெரிஞ்சிருக்கு. இந்த வீரையா தம்பி அவனுங்க எல்லாருமே நம்ம ஹீரோடைய ஊரை சேர்ந்தவங்க தான் போல. உனக்கு ஒரு ஃபார்ம் இருக்கு, அது உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஆமா எனக்கு எங்க அப்பா சம்பாரிச்சு வச்சது, ஆனா இப்போ அது அடமானத்துல இருக்கு அப்படின்னு சொல்லும் போது, அது எனக்கும் தெரியும், உன்னுடைய அம்மாவையும் இங்க வேலைக்கு கூட்டிட்டு வந்துரு, நான் உனக்கு அந்த ஃபார்மை மீட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல, நான் யோசிச்சு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்புறாரு. அப்போ ராஜு ஓடி வந்து, சீக்கிரம் வாடா, சிண்டு இறந்து போயிட்டான், சிண்டு நம்மள எல்லாரையும் விட்டு போயிட்டான் அப்படின்னும் போது, எப்படி அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, என் கூட வா போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாத்துரிக்கு போறாங்க. அங்க போயிட்டு பார்க்கும்போது சிண்டு இறந்து போயிருக்காரு. போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருத்தர் வந்துட்டு, உன் பேர் என்ன, உன் ஊர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு விசாரிச்சுட்டே இருக்கும் போது நம்ம ஹீரோ பயங்கர ஷாக்ல இருக்காரு. அப்படியே உறைஞ்சு போய் நின்னுகிட்டு இருக்கும் போது, டேய் கேள்வி கேட்டா ஒழுங்கா பதில் சொல்ல மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த போலீஸ்காரன் அடிக்கிறதுக்கு கிட்ட போக, இந்த டைம்ல இன்னொரு கான்ஸ்டபிள் வந்து, யோ ஏன் அதுக்குள்ள அடிக்க போற, அவனே சோகத்துல இருக்கான், கொஞ்சம் அமைதியா அது என்ன விஷயம்னு நான் கேக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, தம்பி உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, சூர்யா அப்படின்னு சொல்றாரு. எல்லா டீடைலையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு, நீங்க டெட் பாடியை கொண்டுட்டு போலாம் அப்படின்னும் போது, எப்படி ஒரு இறந்து போனாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, கரண்ட் ஷாக் அடிச்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அப்படியே சீன் கட்டாது, டெட் பாடியை அடக்கம் பண்ணிட்டு ரூம்ல உட்காந்து 3 பேரும் என்ன பண்ணலாம், இவன் எப்படி இறந்து போனா அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிட்டே இருக்கும் போது அம்மா கால் பண்றாங்க. செமையா மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு, இவங்க எங்கேயோ வெளியே போயிட்டு வந்திருக்காங்க. போயிட்டு வந்து பார்க்கும்போது வீட்டையே லாக் பண்ணி வச்சிருக்காங்க. வீட்டு மேலேயுமே இவங்க கடன் வாங்கியிருக்காங்க போல. அந்த கடன்காரன் போட்டுட்டு சாவியை கொண்டு போயிட்டான் போல. நான் சாவி வாங்கலாம்னு போனேன் அப்படின்னு சொல்றாங்க. அங்க என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு
நமக்கு அப்படியே காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோடைய அம்மா சாவி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போக, என்ன மீனம்மா இந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடன் கொடுத்தவன் செமையா கலாய்க்க ஆரம்பிக்கிறான். செமையா மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கையா, இந்த டைம்ல எதுக்காக என்னுடைய வீட்டை பூட்டி சாவியை கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நீங்க கடன் வாங்கி 10 வருஷம் ஆகுது, அந்த லேண்ட் என்கிட்ட மூழ்கியே போயிடும் போல, வட்டியும் கொடுக்க மாட்டீங்க, கடனையும் கொடுக்க மாட்டீங்க, அந்த லேண்டுக்கு கொடுக்க வேண்டிய காசுக்கு பதிலா உங்க வீட்டை நான் பூட்டிட்டு வந்துட்டேன், இங்க ஒரு பத்திரம் இருக்கு, அதுல சைன் போடு, இதுல என்ன விஷயம் போட்டிருக்கேன் அப்படின்னா இன்னும் 1 மாசத்துல எல்லா பணத்தையுமே நான் கொடுத்துடுவேன், கொடுக்கல அப்படின்னா நானே இந்த ஐயா வீட்டுல வந்து வேலை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சிருக்கேன், வந்து சைன் போட்டு போ அப்படின்னும் போது இவங்களும் வேற வழி இல்லாம வந்து சைன் போட்டு அங்கிருந்து போகும்போது, மீனம்மா மறந்துடாத 1 மாசத்துக்குள்ள எல்லா பணத்தையும் கொடுக்கணும், கொடுக்கல அப்படின்னா நீ எனக்கு தான் அப்படின்னும் போது இவங்க அப்படியே அழுதுகிட்டே போயிருக்காங்க. இந்த விஷயம் தான் ஆச்சு அப்படின்னு சொல்லும் போது இவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, நம்ம எப்படியாச்சும் பணத்தை அரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த பேனாவை ஆட்டையை போட்டுட்டு வந்தாரு பாத்தீங்களா, இதை எப்படியாச்சும் சேல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கடையா போயிட்டு வாங்கிக்கோங்க, காசு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, தம்பி இந்த பேனாவை எப்படி 40,000 ரூபாய்க்கு வாங்க முடியும், இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோவால அந்த பேனாவை விற்க கூட முடியல. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ நைட்டும் பகலுமா வேற வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. இதுக்கு நடுவுல நம்ம ஹீரோயினுக்கு ஆபரேஷனுக்கு வேற பணம் ஏற்பாடு பண்ணோம். இன்னொரு வாட்டி டெஸ்டிங்க்கு போயிருப்பாங்க. என்னப்பா பணம் ஏற்பாடு பண்ணீங்களா இல்லையா, இந்த பொண்ணுடைய பேரு செகண்ட் பிளேஸ்ல வந்திருக்கு, இன்னும் 1 மாசத்துக்குள்ள ஆபரேஷன் பண்ற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னும் போது, நான் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா காசை ரெடி பண்ண ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கிருந்து கிளம்புறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோவும் மனோஜும் பேசிக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டே இருக்கும் போது மனோஜுக்கு யாரோ கால் பண்றாங்க. அவன் கால் அட்டன் பண்ணி பேசுறான். ஏதோ ஒரு அட்ரஸோ நம்பரோ சொல்றாங்க. அதுக்கு பேனா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோடைய பாக்கெட்ல இருக்க பேனாவை எடுத்து எழுத ஆரம்பிக்கிறான். எழுதி முடிச்சுட்டு வா போலாம் அப்படின்னும் போது, அண்ணா பேனாவை கொடுங்க, எனக்கு அந்த பேனா ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னும் போது, எப்பா சாமி நான் தூக்கிட்டு ஓடிலாம் போக மாட்டேன், இந்தா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கையில கொடுக்க ட்ரை பண்ணும் போது திடீர்னு பார்த்தா மேல இருந்து கல்லுலாம் மேல வந்து இவன் இறந்தே போறான். பையன் நம்ம ஹீரோடைய கண்ணுக்கு முன்னாடியே சட்னி ஆகுறான். நம்ம ஹீரோ ஒரு மாதிரி செம ஷாக்கோட பாத்துக்கிட்டு இருக்காரு. அப்பயும் நம்ம ஹீரோ அந்த பேனா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேனாவை பார்த்துட்டு பேனாவை எடுத்துக்கிட்டும் வராரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி மார்ச்சுரியில காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ உட்காந்துக்கிட்டு அந்த பேனாவை பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த ராஜுவும் செமையா அழுதுகிட்டு இருக்காரு. அந்த கோவக்கார போலீஸ் இருக்காரு பாத்தீங்களா, அவர் இங்க வந்து என்னடா நீங்க 2 பேரும் இங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு, டே இங்க பாரு, அவன் கூட கொஞ்சம் பார்த்து சேஃபா இருந்துக்கோ, கூட இந்த 2 பேரையுமே கொலை பண்ணிட்டான்னு நினைக்கிறேன், அடுத்து நீயா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோவக்கார போலீஸ் அங்க இருந்து கிளம்ப நம்ம ஹீரோ யோசிக்கிறாரு. செமையா யோசிச்சுட்டு ராஜுவை தனியா கூட்டிட்டு போயிட்டு, அண்ணா அவங்க 2 பேரும் இறந்து போனதுக்கு இந்த பேனா தான் காரணம், என்கிட்ட இருந்து இந்த பேனா வாங்கி யூஸ் பண்ணாங்க, எழுதுனாங்க, அதுக்கப்புறம் தான் அவங்க 2 பேரும் இறந்து போயிட்டாங்க, யாரெல்லாம் இந்த பேனாவை யூஸ் பண்ணி எழுதுறாங்களோ அவங்க எல்லாருமே இறந்து போறாங்க அப்படின்னும் போது, டேய் உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சு போச்சா, சும்மா விளையாடிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ராஜு திட்டிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. இப்ப அப்படியே சீன் கட்டாது. நம்ம ஹீரோயின் ஹீரோக்கு அழுதுகிட்டே கால் பண்றாங்க. என்னுடைய மேனேஜர் என்கிட்ட தப்பா பிஹேவ் பண்ணிட்டான் அப்படின்னும் போது ஹீரோக்கு பயங்கர வெறியாகுது. நேரா இங்க இருந்து கிளம்பி போயிட்டு அடிச்சு கொலை பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதை பண்ணல. அந்த பேனாவை கையில கொடுத்து எனக்காக ஒரு ஆட்டோகிராஃப் போடுங்க அப்படின்னும் போது, யாரா நீ கோமாளி, ஆபீஸ்க்குள்ள வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, இங்க இருந்து வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு கத்த, ஐயா எனக்கு ஒரே ஒரு சைன் மட்டும் போடுங்க, உங்க ஆட்டோகிராஃப் மட்டும் போடுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சும் போது ஆபீஸ்ல இருக்க எல்லாரும் இவங்க 2 பேரையும் பார்த்து செமையா சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த மேனேஜரும் வேற வழி இல்லாம சைன் போட்டு கொடுக்குறாரு. இப்போ இங்க இருந்து வெளியே போ அப்படின்னும் போது நம்ம ஹீரோ வெளியே போயிட்டு எப்ப இந்த மேனேஜர் வெளியே வருவான் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவரும் வெளியே வராரு. நம்ம ஹீரோ பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போனா இந்த மேனேஜர் போன் நோண்டிக்கிட்டே போயிட்டு அங்க ஒரு பள்ளம் மாதிரி இருக்கும், அந்த பள்ளத்துக்குள்ள விழுந்து இறந்து போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது விடமாட்டாரு. ரொம்ப நேரமா நம்ம ஹீரோ ஃபாலோ பண்றாரு. இந்த பேனா கண்டிப்பா ஒர்க் ஆகும், கண்டிப்பா அந்த ஆளு இறந்து போவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிட்டே போகும்போது ஒண்ணுமே நடக்கல. அந்த ஆளு நல்லா குத்துக்கல் மரதா இருக்கான், இது வேலைக்கு ஆகல போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கிருந்து கிளம்பலான்னு பார்க்கும்போது திடீர்னு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான சவுண்டு கேக்குது. என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த மேனேஜர் ரோட்டை கிராஸ் பண்ண ட்ரை பண்ணிருக்காரு. அந்த டைம்ல அங்க வந்த ஒரு காரு அவர் அடிச்சு தூக்கி இருக்கு. பயபுல ஸ்பாட் அவுட். ஹப்பாடா இது ஒர்க் ஆகுது போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுடைய முகத்துல அப்படி ஒரு சந்தோஷ கலை தாண்டவம் ஆடுது. ஏன் தலைவன் திடீர்னு இதை பார்த்துட்டு சந்தோஷமாகறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அடுத்த நாளே நம்ம ஹீரோ கிளம்பி கிராமத்துக்கு போயிட்டு அந்த கடன் கொடுத்தவரை பாக்குறாரு. பார்த்துட்டு அண்ணா ஒரு சைன் போடுங்க அப்படின்னு சொல்ல அவ்வளவுதான், பயபுள்ளியோடைய கதை முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஹைதராபாத்ல காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுடைய வீட்டுல காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோவுடைய அம்மாவும் சாப்பிடுறாங்க. ஹீரோயின் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. எனக்கு வேலைக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அம்மா கிட்டயும் ஹீரோயின் கிட்டயும் சொல்லிட்டு கிளம்ப, இந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷமா இருக்கா அப்படின்ற விஷயத்த பார்த்துட்டு, என்னம்மா திடீர்னு ரொம்ப சந்தோஷமா இருக்க போல அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என் மேனேஜர் இறந்து போயிட்டான், அதான்
தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், உனக்கும் ஒரு Dress வாங்கியிருக்கேன், இன்னைக்கு தீபாவளி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோவும் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. ஹீரோயின் உள்ளுக்குள்ள போயிட்டு நம்ம ஹீரோடைய அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போது, நீங்க எப்பதான் கல்யாணம் பண்ணிக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கேட்க, எங்க அத்தை உங்க புள்ளையா வந்து எனக்கு ப்ரப்போஸ் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அந்த மனுஷன் நான் சின்ன வயசுல 10 வயசுல எப்படி இருந்தானோ அதே போலதான் இப்பயும் இருக்காரு. ஏதாவது பிரச்சனை அப்படின்னா மடியில படுத்துட்டு அழுதுகிட்டு இருக்காரு. அவரே எனக்கு வந்து ஐ லவ் யூ செல்லும், ஐ லவ் யூ பட்டு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரப்போஸ் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா மனுஷன் பண்ணவே மாட்டாரு. நானே பண்ணிடலாம்னு இருக்கேன் அப்படின்னும் போது, இல்லமா வெயிட் பண்ணு, பொண்ணுங்களா போயிட்டு லவ் ப்ரப்போஸ் பண்ணக்கூடாது, கண்டிப்பா என் பையனே வந்து சொல்லுவான், அது வரைக்கும் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. நம்ம ஹீரோ கிளம்பி ரூமுக்கு போயிருக்காரு. அங்க ராஜு நம்ம ஹீரோவை பாக்குறாரு. நேத்து எங்க சொல்லாம கொல்லாம இங்க கிளம்பி போயிட்ட போல, எங்க போனேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஊருக்கு போனேன் அப்படின்றாரு. என்னடா திடீர்னு ஊருக்கு போனேன் அப்படின்னு சொல்ற, பார்க்கவும் ரொம்ப சந்தோஷமா தெரியுற, ஏதாவது ஸ்பெஷலா ஏதாவது சந்தோஷமான விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, கடன்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்றாரு. எப்படிரா எப்படி அதுக்குள்ள அவ்வளவு பணத்தை ரெடி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, கடன் கொடுத்தவனே இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேனா வாங்க டேபிளுக்கு மேல வைக்க இந்த விஷயத்த ராஜு நோட் பண்றாரு. ஒருவேளை இந்த பயபுள்ள சொல்றது உண்மையா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போயிட்டு அந்த பேனாவை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணும்போது நம்ம ஹீரோ கைய பிடிக்கிறாரு. அந்த பேனாவை தொடாதீங்க அப்படின்னும் போது, அந்த பேனாவை தொட்டா என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நம்ம ஹீரோவை பிடிச்சி தள்ளி விட்டுறாரு. அவரு பயங்கரமா சிரிச்சுக்கிட்டே, டேய் நான் சும்மா ஃபன் பண்ணண்டா, ஏன்டா அப்படி பண்ணிட்டு இருக்க, வா போயிட்டு தம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தம் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ராஜு நம்ம ஹீரோவை ஒரு மாதிரி வில்ல பார்வை பாக்குறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா மறுநாள் காலைல நம்ம ஹீரோ எங்கேயோ இருந்து கண்ணை முடிக்கிறாரு. ஏதோ ரோட்ல விழுந்து கிடக்குறாரு. கூடவே அந்த ஆடியோ பிளேயரும் கையில இருக்கு. இப்போ போன் ரிங் அடிச்சுட்டே இருக்கு. அந்த சவுண்டு கேட்டு தான் நம்ம ஹீரோவே கண்ணை முடிக்கிறாரு. போன் அட்டன் பண்ணி யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, பல்லவிய ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணி வச்சிருக்காங்க, உடனே கிளம்பி வாங்க அப்படின்னும் போது நம்ம ஹீரோ இங்க இருந்து கிளம்பி ஹாஸ்பிடலுக்கு போயிட்டு பார்க்கும்போது அந்த பொண்ணுக்கு டயாலிசிஸ் எல்லாம் பண்ணி முடிக்கிறாங்க. டாக்டர் நம்ம ஹீரோவை கூப்பிட்டு, இந்த பொண்ணுக்கு போக போக உடல்நிலை மோசமாயிட்டே இருக்கு, லக்கிலி இப்ப அந்த லிஸ்ட்ல இந்த பொண்ணுடைய பேர் தான் ஃபர்ஸ்ட் நேம்ல இருக்கு, கூடிய சீக்கிரமே இந்த பொண்ணுக்கு ஆபரேஷன் பண்ற மாதிரி இருக்கும், பணம்லாம் ரெடி பண்ணுங்க அப்படின்னும் போது, கண்டிப்பா ரெடி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஹீரோயினும் அப்படியே வெளியே வர்றாங்க. வெளியே வந்தா ஹீரோயினுக்கு யாரோ கால் பண்றாங்க. யாருன்னா பக்கத்து வீட்டு அங்கிள் தான் கால் பண்றாரு. வீரையாவும் வீரையாவுடைய கேங்கும் உன்னுடைய வீட்டுக்கு வந்திருக்காங்கம்மா, வீட்டுல ஒரே ஒரு வயசானம்மா மட்டும் தனியா இருக்காங்க, ஏன் வந்திருக்காங்கன்னு தெரியல அப்படின்னும் போது இந்த விஷயத்த ஹீரோயின் ஹீரோ கிட்ட சொன்னோனே நம்ம ஹீரோ பயந்துகிட்டு இங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாரு. வீட்டுக்கு ஓடி போயிட்டு பார்க்கும்போது அந்த வீரையா நம்ம ஹீரோடைய அம்மாவை மிரட்டி ஏமாத்தி அவங்களுக்கு ஒரு ஃபார்ம் லேண்ட் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க பாத்தீங்களா, அதை எழுதி வாங்கிட்டு இருக்கான். அதுவும் முக்கியமா நம்ம ஹீரோடைய பேனா வச்சு எழுதி வாங்கிட்டு இருக்கான். இப்ப அந்த லேண்ட் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு கவலையே கிடையாது. நம்ம அம்மா அந்த பெண்ணை யூஸ் பண்ணி எழுதிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு மாதிரி ஷாக்கிங்ல இருக்காரு. இப்ப அந்த வீரையா இந்த பேனாவை தூக்கி பாக்கெட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு அங்க இருந்து கிளம்புறான். நம்ம ஹீரோ ஒரு மாதிரி ஷாக்கிங்ல இருக்காரு அப்படின்ற விஷயத்த அம்மா பார்த்துட்டு, ஏண்டா தம்பி ஃபார்ம் தானே, போனா போது திரும்பி சம்பாதிச்சுக்கலாம், அம்மா உனக்காக உனக்கு பிடிச்ச எல்லாமே சமைச்சு வச்சிருக்கேன், வா நானே ஊட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு சாப்பாடுலாம் ஊட்ட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அழுதுகிட்டே இருக்காரு. அன்னைக்கு ஈவினிங் இவங்க பாத்ரூம் போயிருப்பாங்க. நம்ம ஹீரோ அம்மாக்கு ஒன்னும் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கூடவே இருப்பாரு. அவங்க பாத்ரூம் போனதுக்கு அப்புறமா பயந்துகிட்டே இருக்காரு, ஏதாவது ஆயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவங்க ஆய் போன இடத்துலயே சம்பவம் ஆயிட்டாங்க. திடீர்னு என்னமோ சவுண்டு கேக்குது. போயிட்டு பார்க்கும்போது அவங்க வழுக்கி கீழே விழுந்து இறந்து போயிட்டாங்க. நம்ம ஹீரோ செம்மையா அழுதுகிட்டு இருக்காரு. இப்போ ஹீரோயின் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து ஏன் அழுதுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோ ஒண்ணுமே பேச மாட்டாரு. அதுக்கப்புறம் இவங்களே பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க அம்மா இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அம்மாவை அடக்கம்லாம் பண்றாங்க. நம்ம ஹீரோ ஒரு மாதிரி மென்டலி பாதிக்கப்பட்டாரு. அம்மாவுடைய சடங்குலயே டான்ஸ் ஆடிக்கிட்டு போறாரு. இப்போ இதே காண்டோட போயிட்டு வீரையாவை பார்த்து போட்டு பொலன் பொழக்கிறாரு. சம்மடி அடிச்சு அவனை கொலை பண்ணிட்டு தம்பிக்காரனையும் கொலை பண்ணிட்டு அந்த பேனாவை எடுத்துக்கிட்டு இவன் எழுதி வாங்கின அந்த டாக்குமெண்ட்டையும் எடுத்துக்கிட்டு அங்க இருந்து கிளம்பி அந்த ரூமுக்கு போறாரு. அங்க போயிட்டு ரத்த கரையெல்லாம் கழுவிட்டு இருக்கும் போது ராஜு பாக்குறாரு. டேய் நான் தான்டா சொன்னேன், என்னையும் அந்த ஆளு வேலையை விட்டு தூக்கிட்டாரு, இந்த மாதிரி ஒரு மேஜிக்கல் பேனா இருக்கு அப்படின்ற விஷயத்த வீரையா கிட்ட சொன்னா எனக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு தான் சொன்னேன், மத்தபடி ஒன்னும் கிடையாது, என்ன மன்னிச்சிரு, என்ன ஒன்னும் பண்ணாத அப்படின்னும் போது நம்ம ஹீரோ அவனை என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கல. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோனுடைய வீட்டுல இருக்காரு. தலைவன் ஷேவிங் எல்லாம் பண்ணிட்டு வித்தியாசமா மாறி இருக்கான். வா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கூப்பிடும் போது, நம்ம இன்னைக்கு மட்டும் இங்க ஸ்டே பண்ணலாம், கூடிய சீக்கிரமே நான் வேற வீடு பாக்குறேன் அப்படின்றாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல காமிக்கிறாங்க. வீரையாவையும் வீரையாவுடைய தம்பியையும் யாரோ கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸ விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த கேஸ பத்தி விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போனா அங்க நம்ம ராஜு கரண்ட் ஷாக் அடிச்சு இறந்து போயிருக்காரு. கூட இருந்த சூர்யாவை ஆளக்கானோ அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஸ்டபிள் வந்து அங்க இருக்க எஸ்ஐ கிட்ட சொல்லும் போது அந்த சூர்யா யாரு, அவனை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஹீரோயும் ஹீரோயினையும் காமிக்கிறாங்க. இவங்க கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு என்ன விஷயம் ஆச்சு, எப்போ ஆபரேஷன் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது பல்லவியோடைய பேரு செகண்ட் பிளேஸ்ல இருக்கு, கொஞ்சம் டைம் ஆகும், ஒரு மாசம் மட்டும் வெயிட் பண்ணுங்க அப்படின்னும் போது போன வாட்டி நாங்க வந்து கேட்க ஃபர்ஸ்ட் பிளேஸ் அப்படின்னு சொன்னீங்க, இந்த வாட்டி நாங்க வந்து கேட்கும் போது செகண்ட் பிளேஸ் அப்படின்னு சொல்றீங்க, அது எப்படி செகண்ட் பிளேஸுக்கு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கத்தி சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. ஹீரோயின் வெளியே கூட்டிட்டு போயிடுறாங்க. ஏன் அப்படி பிஹேவ் பண்ற, அவங்க சொல்றதுதான் நம்ம கேட்க முடியும் அப்படின்னும் போது நம்ம ஹீரோக்கு செம்ம ஆத்திரமா இருக்கு. அங்க இருக்க கம்பவுண்டரை புடிச்சு காதா மட்டும் ஒரு போடு போட்டு என்ன விஷயம் ஆச்சு, எப்படி இந்த பொண்ணுடைய பேரு செகண்ட் பிளேஸுக்கு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஒரு குட்டி குழந்தைக்கு அந்த கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை பண்ணும் போல அவங்க பெரிய பணக்கார குடும்பம் அப்படின்றதுனால காசை கொடுத்து எப்படியோ ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு வர வச்சிட்டு இருக்காங்க. அந்த குழந்தை இப்பதான் டெஸ்டிங் முடிஞ்சு அப்பா அம்மா கூட வெளியே போயிட்டு இருக்கா. இந்த விஷயத்த நம்ம ஹீரோவும் நோட் பண்றாரு. இந்த டைம்ல போலீஸ் வந்து நம்ம ஹீரோவை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டு சம்மடிக்கிறாங்க, அடிச்சு விசாரிக்கிறாங்க. உண்மையை சொல்லு, கூட இருந்த எல்லாரும் எப்படி இறந்து போனாங்க, நீ தான் கொலை பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் கிடையாது அப்படின்றாரு. பொய் சொல்லாம உண்மையை சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறாங்க. அதுக்குள்ள நம்ம ஹீரோயின் அவங்களுக்கு தெரிஞ்ச வேற யாரையோ கூட்டிட்டு வந்திருக்காங்க, இவனுக்கு எதிரா எந்த ஆதாரமும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை வீட்டுக்கு அனுப்புறாங்க. இப்ப நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்துட்டு வேற ஒரு வீட்டுக்கு புதுசா கூடி போறாங்க. அங்க போனதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்லாம் பேசிட்டே இருக்கும் போது அங்க ஒரு அக்ஷய பாத்திரம் இருக்கு, அதை போயிட்டு ஓபன் பண்ணு, அதுக்குள்ள நான் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் போயிட்டு ஓபன் பண்ணி பார்த்தா உள்ளுக்குள்ள கொலுசு இருக்கு. இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, டெய்லி கிஃப்ட் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க கண்டிப்பா ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே நம்ம ஹீரோ எனக்கு பயங்கர டயர்டா இருக்கு, நான் தூங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போயிடுறாரு. இந்த டைம்ல கான்ஸ்டபிள் வராரு. இவரு ரொம்ப ரொம்ப நல்ல கான்ஸ்டபிள். இதுக்கு முன்னாடி இப்ப கூட நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. இந்த புது வீட்டுக்கு வந்து அட்ரஸ் நோட் பண்ணிட்டு போலாம் அப்படின்னு வந்திருக்காரு. வந்தவரு லைட்டா அப்படியே ஹீரோயின் கிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. வீரையா இறந்து போனார் இல்லையா, அன்னைக்கு நைட்டு சூர்யா எங்க இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ரைஸ் மில்க்கு போறேன் அப்படின்னா போனாரு, கொலை செய்யப்படும் போது அங்க இருந்தாரா இல்லையான்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்ல இந்த விஷயத்த நம்ம ஹீரோ நோட் பண்ணிட்டாரு. வெளியே வந்து சார் சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க எப்பயாச்சும் உண்மையா சொல்லு, அன்னைக்கு நைட்டு நீ ரைஸ் மில்லுக்கு போனியா இல்லையா, நீ கொலைய பாத்தியா இல்ல கொலை பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஐயா சாமி சத்தியமா நான் கொலை பண்ணல, அன்னைக்கு நான் வேலை பார்த்தேன், வேலை பார்த்துட்டு வரும்போது அவங்க காசே கொடுக்கல, ஈவினிங் வந்து வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னாங்க, அதை வாங்கலாம் தான் போயிட்டு வாங்கிட்டு வந்தேன், மத்தபடி எனக்கு ஒன்னும் தெரியாது அப்படின்னும் போது இதை ஏன்டா ஸ்டேஷன்ல விசாரிக்கும் போது சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் பயந்து போயிருந்தேன் அப்படின்னு சொல்றாரு. சரி ஓகே, போயிட்டு ஒரு பேப்பரையும் பேனாவையும் கொண்டு வா, உன்னுடைய வாக்குமூலத்தை நான் எழுதி கொண்டு போறேன் அப்படின்னும் போது ஹீரோ பேப்பரை கொடுத்துட்டு பேனாவை அந்த கொலகார பேனாவை கொண்டு வந்து கொடுக்குறாரு. இவரும் எழுத ஆரம்பிக்கிறாரு. எழுதிக்கிட்டு நீங்க வெளியே எங்கேயாச்சும் போனீங்க அப்படின்னா ஸ்டேஷன்ல இன்ஃபார்ம் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அந்த குட்டி குழந்தைய காமிக்கிறாங்க. இந்த குட்டி குழந்தைய பார்க்ல உட்கார வச்சுட்டு அப்பா அம்மா சேர்ந்துட்டு வாக்கிங் போயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அங்க மரத்துக்கு பக்கமா நின்னுட்டு அந்த குழந்தையவே குறுகுறுன்னு பாத்துட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி வீட்டுல ஹீரோயினை காமிக்கிறாங்க. நியூஸ் ஒன்னு ஓடிட்டு இருக்கு. இங்க வந்து ஒரு கான்ஸ்டபிள் வாக்குமூலம் எழுதி வாங்கிட்டு போனாரு பாத்தீங்களா, அவரு ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போயிட்டாராம். அத்த சீன்லயே பார்த்தா ஹாஸ்பிடல்ல இருந்து கால் பண்றாங்க. கால் பண்ணி உடனே உங்களுக்கு ஆபரேஷன் பண்ணும், நீங்க கிளம்பி வந்து பணம் கட்டுங்க, 3 நாள்ல ஆபரேஷன் அப்படின்னு சொல்லும் போது ஏமா 1 மாசம் ஆகும் 2 மாசம் ஆகும் அப்படின்னு சொன்னீங்க, ஒரு குட்டி பாப்பா எனக்கு முன்னாடி இருந்தாலே அந்த பாப்பாக்கு என்ன விஷயம் ஆச்சு, ஆபரேஷன் முடிஞ்சு போச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இல்லம்மா அந்த குழந்தை இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது. இங்க என்னமோ சம்திங் ராங்கா நடக்குது, இங்க எதுவுமே சரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது ஒரு நாள் நம்ம ஹீரோயின் இந்த கொலகார பேனாவை யூஸ் பண்ணி எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம ஹீரோ பயந்துட்டு ஒரு மாதிரி பதறி அடிச்சுக்கிட்டு ஓடி வந்து இந்த பேனாவை யூஸ் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு புடுங்கிட்டு போயிருப்பாரு. ஆனா இதே பேனாவை தான் அந்த கான்ஸ்டபிள் கிட்ட கொடுத்து எழுத சொல்லிருப்பாரு. அவரும் எழுதிக்கிட்டு போயிருப்பாரு. அடுத்த சீன்லயே பார்த்தா இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ்ல பார்த்திருப்பாங்க. அதே போல மேனேஜர் என்கிட்ட தப்பா நடந்துக்கிறாரு அப்படின்னும் போது எனக்கு ஒரே ஒரு ஆட்டோகிராஃப் மட்டும் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்டு எழுதி வாங்கிட்டு போயிருப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தா அவரும் இறந்து போயிட்டு இருப்பாரு. இது எல்லாத்துக்கும் அந்த பேனா தான் காரணம், பேனாவை யூஸ் பண்ணி எல்லாரையுமே கொலை பண்ணிட்டு இருக்கான் போல, நம்ம காதலன் ரொம்ப ரொம்ப மோசமானவனா மாறிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க செமையா அழுக ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் குட்டி குழந்தைன்னு கூட பார்க்காம சுயநலவாதியா இவன் அந்த குழந்தையவே கொலை பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு செமையா ஃபீல் பண்றாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. நம்ம ஹீரோ வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து பார்த்தா நம்ம ஹீரோயின் எங்க போனாங்க அப்படின்னே தெரியல. அங்க வந்துட்டு அந்த ஆடியோ பிளேயர் இருக்கு, கூடவே கேசட்டும் இருக்கு. நம்ம ஹீரோ தூக்கி பிளே பண்ண ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஹீரோயினா ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க. சின்ன வயசுல நான் உன்னை பார்த்தேன், நீ ரொம்ப ரொம்ப நல்ல பையனா, சுட்டித்தனமா அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு என் பேச்சை கேட்டுக்கிட்டு ஒரு
மாதிரி குழந்தைத்தனமா இருந்த, ஆனா இப்போ நீ கிடையாது, நீ என்னுடைய மாமா சூர்யாவே கிடையாது, நீ ரொம்ப சுயநலமா மாறி போயிட்ட, கொலகாரனா மாறிட்ட, கடைசியா நான் உனக்கு ஒண்ணு சொல்லணும், சின்ன வயசுல இருந்தே நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தயங்கிட்டே இருந்தேன், இப்போ அந்த விஷயத்தை எழுதி அந்த அக்ஷய பாத்திரத்துக்குள்ள வச்சிருக்கேன், போயிட்டு ஓபன் பண்ணி பாரு அப்படின்னும் போது இவரும் போயிட்டு திறந்து பார்த்தா அதுல ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தாதான் தெரியுது பின்னாடி ஒரு ஆப்பு அந்த கொலகார பேனால ஹீரோயின் எழுதியிருக்காங்க. அடி பாவி, இதை யூஸ் பண்ணியா எழுதுன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ செமையா அழுக ஆரம்பிக்கிறாரு. கிச்சன்ல போயிட்டு பார்த்தா நம்ம ஹீரோயின் இறந்து போய் கிடக்குறாங்க, தலையில செமையா அடிபட்டு இருக்கு. அநியாயமா என்னை விட்டு போயிட்டியே, நானும் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பைத்தியக்கார மாதிரி பண்ணிட்டு ஒரு பேப்பர்ல எழுத ட்ரை பண்றாரு. இவர் எழுதும் போது அந்த பேப்பர்ல பேனா எழுதவே மாட்டேங்குது. இந்த டைம்ல போலீஸ் வந்து இந்த வீட்டை சுத்தி வளைக்கிறாங்க, கதவெல்லாம் உடைக்கிறாங்க. நம்ம ஹீரோ இந்த பேனா யாரு கையிலயும் கிடைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட அங்க போயிட்டு கீழே விழுகுது. அந்த பேனாவை ஒரு ஆள் எடுத்துக்கிட்டு போறான் அப்படின்ற மாதிரி காமிச்சு இந்த படத்துடைய ஸ்டோரியும் முடிக்கிறாங்க. ஆக்சுவலா அந்த பேனாவால யாருமே இறந்து போயிருக்க மாட்டாங்க. ஸ்டார்டிங்ல சின்டுவும் மனோஜும் ஆக்சிடென்டலா இறந்து போயிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோக்கு கண்ணில் படுற மாதிரி பேனா யூஸ் பண்ணிருப்பாங்க. அவங்க இறந்து போனது மட்டும்தான் ஆக்சிடென்டல், மத்த எல்லாருமே இறந்து போனது நம்ம ஹீரோவை தான் கொலை பண்ணிருப்பாரு. நம்ம ஹீரோக்கு மென்டலி அப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்கு, இந்த பேனா யூஸ் பண்ணா இறந்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமா இருக்கும் போது நம்ம ஹீரோ நினைச்சுக்கிட்டு இருக்காரு. அவங்க அந்த பேனா யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோவே பிளான் பண்ணி அவங்க எல்லாரையுமே கொலை பண்ணிருக்காரு. சோ நம்ம ஹீரோ என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கே தெரியல. நம்ம ஹீரோ ஒரு பைத்தியக்கார சைக்கோவா மாறிட்டாரு. இந்த எல்லா விஷயத்தையுமே போலீஸ் கண்டுபிடிச்சு வந்து ஹீரோவை அரெஸ்ட் பண்ண பாக்குறாங்க அப்படின்ற மாதிரி கடைசியா காமிச்சிருப்பாங்க. இப்போ உங்களுக்கு இந்த படத்துல என்ன விஷயம் ஆயிருக்கும்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த படம் உங்களுக்கு பிடிச்சதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் ஒழுங்கா சொன்னா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கல அப்படின்னா அன்லைக் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னமும் இன்ஸ்டால ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. ஓகே மக்களே, பாய்.